நிஷா ஹாய். உங்களோட வடை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே முன்னாடி அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தப்பே காலை வடை ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். பாப்பா வடை எடுத்துக்க ஓடியா ஓடியா. அம்மா வடை சுட்டுக்கிட்டு இருக்கு ஓடியா. இந்தாடா வாடா. என்ன இல்லாமல் எப்படி வடை சுடுறதுன்னு தனியாக வடை சுடுற வீடியோ போட சொன்னீங்கன்னா தனியாக போடுவோம் நம்ம வீடியோ. எவ்வளோ உளுந்து போடணும் எவ்வளோ இது போடணுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ஒரு ஒஸ்டான ஒரு பர்சனை பார்க்க முடியாது. நல்லா தூங்கியா எனக்கு உடம்பு சரியில்லை. நேற்று வீடியோ போட்டிருக்காரு. நைட்டு டேப்லெட் போட்டனால மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ நான் ஏஞ்சிட்டேன். இல்லைன்னா இவர் சொன்னாரு சாப்பாடு வச்சுட்டு தூங்கிடு, விசில் வந்தா நான் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு எவ்வளவு கணக்குன்னு தெரியாது அப்படின்னு போங்க. எல்லாமே சூப்பரா சமைச்சு வச்சிருக்காங்க. சரி, நான் பேக் கேமரால காமிக்கிறேன். நல்லா தூங்கிட்டேன். பிள்ளைங்களை எல்லாம் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் வந்து 3-4 மணி ஆகுது. சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னா அன்னதானம் செய்யறதுக்கு சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு ஒரு 4-5 குக்கர் வச்சு கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் இங்கே வச்சுருக்கேன். 2வது குக்கர் வந்து இதில் கொட்டிட்டேன். சாப்பாடு இருக்குது, சுட சாப்பாடு இருக்குது. நான் இன்னும் வந்து 2 குக்கர் வடிக்கணும். அதுக்கு இங்கே வந்து வேறு எதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசி வெந்துருச்சு, சாப்பாடு வெந்துச்சுன்னா அதை எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் இந்த அரிசி கழுவி அதில் போட்டு சாதம் வச்சிடலாம். நேற்றே பார்த்துருப்பீங்க தயிர்லாம் வாங்கினது. நிறைய பொருள்லாம் வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்க. நிறைய பொருள் வாங்கினேன். கொஞ்சம் பொருள் திங்ஸ் மட்டும்தான் வாங்கினது எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இது ஃபுல்லாக போய் சுற்றி வாங்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் நிறைய பொருள் தான் வாங்கினோம். இப்போ எல்லாமே காட்டுறேன். தியா தானிஷா பேக் கேமராவில் காட்டுறேன். 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. செல்வாவும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போ செல்வா தானிஷ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சாதம் வந்து வச்சிட்றேன். ஏன்னா 2 பேரும் ஏஞ்சிட்டாங்கன்னா தியாவும் தானிஷும் 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஒரு பொருளுக்கு 2 பேரும் சண்டை போடுவாங்க. தானிஷ் விட்டு கொடுறான்னா அவனும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனும் சின்ன பிள்ளை தானே. சரி, ஓகே, நான் வளரான்னு பேச வேணாம். சரி, நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுறேன். அதுக்குள்ளேயே சாதம் வந்து வேந்துடும். நான் சாதம் வேந்ததை அடுத்தடுத்து காட்டுறேன். இப்போ வடைக்கு வந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். உளுந்து கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கேன். அதையும் காட்டுறேன். இங்கே இருங்க, செல்வா வந்து நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். இவர் வந்து தரணீஷ் தூங்கிட்டு இருக்கார். இங்கே தியா மேடம், தியாவும் தூங்கிட்டு இருக்காங்க. மேலே அவர் கீழே 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. நல்லா பொசுன்னு இருக்கும் தூங்குறாரு. இவங்களும் பொசுன்னு இருக்கனால நல்லா தூங்குறாங்க. நம்ம ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்து இது வச்சுட்டு போனோம், மணி பிளான்ட்டு. இப்போ இந்த ஒரு இதழ் வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதுன்னா. அதுலேயும் மணி பிளான்ட் வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன், துவைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அன்னதானமும் இந்த ரெடி பண்ணணும். இங்கிட்ட வந்து துணியும் துவைச்சிட்டு இருக்கேன். துணி மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன துணியெல்லாம் தம்பியோடதும் பாப்பாவோடதும் துவைச்சி எடுத்துகிறேன். இது வந்து 2வது வந்து பெரிய ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கேன். ரிப்போர்ட் இடம் ஊற்றிடணும். சரி, ஓகே, நான் அப்படியே ஒரு வேலையாக காட்டுறேன். இது வந்து சாரீ வந்து இது தியா வந்து மூத்திரம் போய் வச்சுருக்கா, அது துவைச்சது. இது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக துவைச்சிட்டோம். நம்ம ஊருக்கு போகிறனால அவசரத்தில் வந்து கொடியில் போட்டு விட்டு போயிட்டேன். இப்போ இதெல்லாம் மடிக்கணும் வேறு. இப்போ மடிக்கிறதுக்கு டைம் கிடையாது, அதனால் கொடியிலே இருக்கட்டும். இந்த வீடை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு, ஏன்னா வீடு அடைச்சி போட்டுட்டு போனோம் இல்லையா, கொஞ்சம் மண்ணாக அடைஞ்சிருக்கு. நல்லா ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு மண்ணெல்லாம் அள்ளிட்டு தண்ணி தெளித்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே செஞ்ச சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத செல்வா எழுந்திரிச்சதுக்கப்புறம் எடுக்க சொல்கிறேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். இங்கே துணி ஓடிட்டுருக்கு, அங்கே சாப்பாடு எழுந்துட்டுருக்கு, எல்லாம் பார்க்குறேன். ஓகே, பாய் சொல்கிறேன். இப்பயே இருங்க. விசில் வந்துருச்சு. இங்கே வந்து பால் பொங்கிட்டுருக்கு. பாப்பா தியா தானிஷ் எந்திரிச்சிருவாங்க இல்லையா, அவங்களுக்காக பால் பொங்கிடுச்சு. இன்னமும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அது கொண்டு போய் கொடுப்போமா சாப்பாடெல்லாம். இங்கே இருங்க, இவன் எந்திரிச்சிட்டா அவனை தரணி கொஞ்சம் மூஞ்ச காமிப்பான். தியாம்மா, தரணி கொஞ்சம் மூஞ்ச காமி. மூஞ்ச போர்வை எடுத்து விடு. நல்லா தூங்கிட்டாங்க. திருச்சி வந்தால் மட்டும் நல்லா தூக்கம் வருது. இங்கே பாருங்க, முயல் மாதிரி இந்த காதில் போத்துக்கிட்டு இங்கே பாடுறா தூங்கிட்டான்.
இப்போ மெதுவடை செய்ய போகிறா நிஷா. மெதுவடை மாவு அரைச்சி வச்சுட்டேன். மெதுவடை அரைச்சிட்டு இப்போ மெதுவடை போட்டு ஒவ்வொன்றா எடுக்க போகிறேன். செல்வா வீடியோ எடுக்காது. அந்த குக்கரில் வந்து சாதம் வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து தயிர் தாளிக்கணும். இதில் வந்து 2 குக்கர் சாதம் வந்து வடிச்சு கொட்டி 2 3 அப்பா ஆவி பறக்குது பத்தியா இல்லையா? இந்தியா வந்து அன்னிஷா எந்திரிச்சா பால் கேட்பாங்க. பாலுக்கு வச்சிருக்கேன். தண்ணி வந்து இங்க வந்து 1 மாசமா வரவே இல்லையா. நம்ம ஊருக்கு போனதுல இருந்து தண்ணியே வரலையா. அதனால இப்ப காலையில இங்க பத்தலைன்னா அப்ப அங்க ரோட்டு பைப்ல புடிச்சிட்டு வந்தேன். இதோ கவர் போட்டு மூடி வச்சிருக்கேன். நீ சாப்பாடு சமைக்கிறதெல்லாம் வந்து என்ன வீடியோ எடுத்துருக்கியா? ஆமா, குக்கர்ல சாப்பாடு இது பண்றது. குக்கர் இன்னொரு குக்கர் கொட்டினா வேந்துட்டு இருக்கு. 2 குக்கர் வடிச்சு கொட்டியாச்சு. இன்னொரு குக்கர் வேந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தனியா ஒரு குக்கர்ல வடிக்கணும். மொத்தம் 4 குக்கர். ஓகே. மெதுவடைக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் இருக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இன்னைக்கு சிறப்பு தயிர் சாதம், ஊறுகாய், மெதுவடை. ஆமா, எல்லாருக்கும் தாத்தா பாட்டிகள் கொடுத்துருவோம். வயலூர் போமா, ஜிஹெச் பக்கத்து போமா. ஜிஹெச் பக்கம் போவோம். இன்னைக்கு நாளைக்கு வந்து அங்க கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்ல வந்து பிரியாணி ஸ்வீட்டோட கொடுப்போம் நம்ம நாளைக்கு. அப்ப நாளைக்கு நம்ம வயலூர்ல கொடுப்போம். சரி, அப்ப நான் ஜிஹெச் பக்கத்து போயிடும். என்னம்மா? சரி, அம்மா வடை சுடுது. சர்ச்சுக்கும் போவோம். அங்க இதுக்கு ஓகே பாய். இரு பாய் எல்லாம் இல்லை, வடையெல்லாம் சுடுறதெல்லாம் பார்ப்போங்க.